It's Wednesday morning and I'm Kirti. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நான் ஊருக்கு போகல. லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரியே தான் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ரொம்ப டயர்டாக இருக்குது. ஒன் டே லீவுக்கு போயிட்டு அகெயின் வரணுன்னா கஷ்டம். அதனால் நான் போகல. நான் சென்னையிலே தான் இருந்தேன். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஃபுல்லாக பார்க்கலாம். இல்லை உங்களுக்கு போர் அடிச்சிருச்சுன்னா ஸ்கிப் பண்ணி பார்க்கலாம். மார்னிங் ஒரு 6:30 கிட்டலாம் நான் எழுந்துட்டேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நான் வந்து தனியாக விநாயகர் சதுர்த்திக்கு படைக்கவே போகிறேன். அதுவும் மித்துவும் இல்லை, நான் மட்டும்தான். ஸோ நான் ஒரு ஆளுன்றதுனால வேலை வந்து கொஞ்சம் ஈஸியாகவே எனக்கு முடிஞ்சிருச்சு. காலையில் எழுந்ததுலேருந்து வேலை கரெக்டாக இருந்தது. பட் பொறுமையாக செஞ்ச மாதிரி இருந்தது. கொஞ்சம் ஃப்ரீயாகவும் இருந்தது. முடிஞ்ச அளவுக்கு பால்கனியில் வந்து நான் தொட்டி எல்லாமே கொஞ்சம் குறைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா செடி வந்து அதிகமாக வளர மாட்டேங்குது. மணி பிளான்ட்டு இந்த மாதிரி சிங்கோனியம் வெரைட்டி வச்சா மட்டும்தான் வருது. மற்றது எதுவும் வரல. தண்ணி ஊற்றவும் சம்டைம்ஸ் நான் மறந்துடுறேன். ஸோ எதுக்கு தேவையில்லாமல் அவ்வளோ வச்சுருக்கணும் அப்படின்ட்டு பாதியை குறைச்சிட்டேன். வீடு உள்ளே க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நான் பால்கனியை க்ளீன் பண்ணிட்டேன். கார்னரில் கொஞ்சம் கேப் இருந்தது. அதுலேயும் வலையை போட்டு அடைச்சதால இப்போ புறா வர்றதில்லை. பட் இருந்தாலும் தூசி அதிகமாக இருக்குது. இங்கே வெளியே க்ளீன் பண்ணாமல் உள்ளே வந்துட்டோன்னா தூசி வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு அங்கே க்ளீன் பண்ணிட்டேன். பாலில் என்ன இவ்வளோ தண்ணி ஊற்றுறனேன்னு நினைக்கலாம். எனக்கு வந்து டீ தண்ணியாக இருந்தால் தான் பிடிக்கும். அதனால் நிறையவே தண்ணி ஊற்றிருக்கேன். மித்து இருந்த வரைக்கும் இது எல்லாமே ஃபுல்லாக அவர் தான் பார்த்துப்பார். கீழே வந்து தூசியே இருக்கக்கூடாது, க்ளீன் பண்ணிக்கிட்டே இருப்பார். இது ஒயிட் டைல்ஸுன்றதுனால ஒரு முடி இருந்தாலுமே சரி நல்லா கிளியராக தெரியும். ஸோ பார்த்து பார்த்து சொல்லிக்கிட்டே இருப்பார். தலை சீவனனா முடி எடுத்துகிட்டு போய் போடு, கீழே இருக்கா பாரு அப்படின்னு செக் பண்ணிகிட்டே இருக்க சொல்லுவார். இப்போ இது எல்லாமே நானே தான் பார்க்குறேன். ஸோ எனக்கு எப்போ தோணுதோ அப்போ க்ளீன் பண்ணிவிடுவேன். குப்பை கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா உடனே க்ளீன் பண்ணிவிடுவேன். இது 3 BHK அண்ட் ஆல்சோ லிவிங் ஏரியா கொஞ்சம் பெருசுன்றதுனால இது க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கே நமக்கு ரொம்ப நேரம் ஆகிடும். அதுவும் இந்த மாதிரி ஏதோ ஃபங்க்ஷன் டைம் அந்த மாதிரி நேரத்துலனா ரொம்ப நேரம் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கடுப்பாக இருக்கும். பட் இருந்தாலும் திங்ஸ் எல்லாமே வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருக்குது. டெய்லி பேசிஸ்லலாம் வாசலில் கோலம் போட மாட்டேன். வெள்ளிக்கிழமை அதுவுமா படைக்கிற அன்னைக்கு போடுவேன். இல்லைனா இது மாதிரி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் டைமில் போடுவேன். ஹவுஸ் கீப்பிங் ஸ்டாஃப்ஸ் எல்லாமே வந்து டெய்லி காலையில் இல்லைனா ஈவினிங் வந்து ஃபுல்லாகவே மாப் பண்ணிட்டு தான் போவாங்க. பட் இவ்வளோ சீக்கிரம் வந்து காலையில் அவங்க செய்ய மாட்டாங்கன்றனால நான் வந்து ஃபுல்லாகவே எங்கள் ஏரியாவில் மட்டும் தொடச்சி விட்டுட்டேன். ப்ரீவியஸ் டே நைட்டு நான் ஒரு 9 o'clock கிட்ட தான் கடைக்கு போயிருந்தேன். அப்போ வந்து என்னால் பூ வாங்க முடியல. பூ எல்லாமே ஃபுல்லாகவே காலி ஆகிடுச்சு. அண்ட் பழமும் வாங்க முடியல. விநாயகர் வந்து நானாக மண்ணில் செஞ்ச விநாயகர் வாங்கலை. ஏன்னா நாங்கள் தனியாக இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து படைச்சதில்லை. எப்பொழுதும் படைக்கிறப்போ ஊருக்கு போயிடுவோம். ஸோ நான் இங்கே வீட்டில் இருக்கேன். நம்ம இருக்கிற வீடுன்றனால நான் எல்லாமே செஞ்சு படைச்சேன். அதுவும் வீட்டில் இருக்கிற ஒரு விநாயகர் சிலையை வச்சு தான் படைச்சினே தவிர நான்
புதுசா விநாயகர்லாம் எதுவுமே வாங்கல. ஒரு சில பழம்லாம் வாங்கவே இல்ல. நைட் இல்ல செம்ம க்ரவுடாவும் இருந்தது. காலையில குடிச்சிட்டு போயிட்டு வாங்கிட்டு வரலான்னு விட்டாச்சு. வீட்டு வேலை இதெல்லாம் மெயினா வீடு பெருக்கி தொடச்சிட்டு, கிளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இத போய் வாங்கிட்டு வரலான்னு பார்த்தேன். டைம் ஆனதும் உடனே போயிட்டேன். காலையில அப்பதான் வந்து பூ எடுத்துட்டு வந்து ஸ்டாக் வச்சாங்களா என்னன்னு தெரியல. பட் நான் போற டைம்ல ஒரு 3/4 பேஸ்கெட் கிட்ட காலி. ஒரு 2 பேர் எடுக்கலாம் அவ்வளோதான் இருந்தது. அவசர அவசரமா போய் வாங்கிட்டு வந்துட்டேன். பால்கனிய கிளீன் பண்ணதும் டீ போட்டு வச்சேன். ஆனா குடிக்க முடியல. கொஞ்ச நேரம் உட்காந்து நல்லா பொறுமையா டீ குடிக்கணும்னு தோணுச்சு. ஸோ எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் அகெயின் அத சூடு பண்ணி தான் டீ குடிச்சேன். முன்னாடி நாள் நைட்டே வந்து நான் கடலை ஊற வச்சிருந்தேன். கருப்பு கடலை தான் இங்க அதிகமா செய்வாங்க. எங்க மாமியார் வீட்ல மித்தும் அதான் சாப்பிடுவாருன்னால, கடலை ரசமும் அதில தான் வைப்பேன். பட் எனக்கு வந்து இந்த வெள்ளை கடலை தான் பிடிக்கும். ஸோ முன்னாடி நாள் நைட் வரும்போதே தேடி பிடிச்சு இந்த கடலைய வாங்கிட்டு வந்துட்டு, நான் ஒரு ஆள் சாப்பிடுற அளவுக்கு மட்டும், படைக்கிறதுக்கு தேவையான அளவு, நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிடுற அளவுக்கு மட்டும் ஊற வச்சு வச்சிருந்தேன். 11:00 மேல குடிக்கிறதுக்கும் சேர்த்தே நான் டீ போட்டு வச்சுட்டேன். மோஸ்ட்டா நான் வந்து வீட்ல இருக்கும்போதே இப்படி தான் பண்ணுவேன். டிஃபன் சாப்பிட்டதும், இல்ல காலையில எழுந்து டீ குடிச்சதும் மறுபடியும் நான் ஒரு 11:00 இல்ல 12:00 மேல குடிப்பேன். அதுவும் இல்லாம அன்னைக்கு வந்து நான் டிஃபன்லாம் எதுவுமே செய்யவே இல்ல. படைச்சிட்டு சாப்பிடலாம் அப்படின்னு விட்டாச்சு. ஸோ அதுக்காக டீ மட்டும் எக்ஸ்ட்ரா போட்டு வச்சுட்டேன். காலையில எழுந்ததுலேருந்தே எல்லார் வீட்லயுமே விநாயகர் சாங்கா கேட்டுக்கிட்டே இருந்தது. அந்த வெளியில வந்து நான் என்ட்ரன்ஸ்ல மாப் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வீட்லயுமே சத்தம் கேட்டுட்டு இருந்தது. நான் டெய்லிலாம் வந்து சாமி பாட்டுலாம் வச்சுட்ருக்க மாட்டேன். படைக்கும்போது கண்டிப்பா போடுவேன். அண்ட் ஆல்சோ என்னுடைய இஷ்ட கடவுளும் விநாயகர் தான். ஸோ அப்போ வந்து டிவிய ஆன் பண்ணி பாட்டு வச்சிருந்தேன். நான் மதியானம் ஒரு 1:30 மணிக்கு மேல படைச்சு முடிச்சுட்டு, நான் அகெயின் சாப்பிடுற வரைக்குமே பாட்டு ஓடிட்டே தான் இருந்தது. முன்னாடி நாள் கொஞ்சம் சீக்கிரமா வந்திருந்தா கூட, இந்த வேலை எல்லாமே செஞ்சு ரெடியா வச்சிருப்பேன். பட் நான் லேட்டா வந்ததால என்னால செய்ய முடியல. காலையில எழுந்து தான் இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சேன். நான் சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சு படைக்கல. ஏன்னா, என் ஒரு ஆளுக்காக நான் செஞ்சுட்டு யாரு சாப்பிடுறது? அதுவும் இல்லாம நான் கொழுக்கட்டை அண்ட் கடலை வேற செய்யறதுன்னு பிளான் பண்ணேன். செய்யறதும் செய்றோம். அது கூட நம்ம வந்து கொஞ்சம் சர்க்கரை பொங்கலும், வடையும் சேர்த்துமே செஞ்சிருந்தேன். ஏன்னா, சாப்பாடு வைக்கலன்றனால சர்க்கரை பொங்கல் வைக்கலாமேன்னு தோணுச்சு. அதனால அதுவும் செஞ்சிருந்தேன். கடலை பருப்பு வடை கூட பார்த்தீங்கன்னா, ஒரு 6 இல்லன்னா 7 அது வர்ற அளவுக்கு மட்டும் தான் நான் செஞ்சிருந்தேன். 2, 3 பேர்னா கூட கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமா வச்சிருந்திருக்கலாம். இது வந்து ஒரு ஆளுக்குன்றதுனால, நான் கொஞ்சம் மதியானம் அண்ட் நைட் டின்னருக்கும் இதையே வச்சுக்கிற மாதிரி தான் எல்லா ஐட்டமும் செஞ்சிருந்தேன். டூ வீலர்லலாம் போனீங்கன்னா, கண்டிப்பா கையில கிளவுஸ் போட்டுக்கோங்க. அதுவும் நான் வந்து எப்பவாவது தோணும்போது போடுவேன். அதிகமா வெயில் அடிக்கிறப்பன்னு பார்த்தீங்கன்னா, மறந்து வச்சுட்டு போயிடுவேன். முன்னாடி இருந்தத விட கை வந்து ரொம்ப டேன் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். அதுவும் வீடியோ பார்க்கும்போது தான் எனக்கே தோணுச்சு. ரொம்பவே வந்து டேன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வீக்லேருந்து கண்டிப்பா காலையில வண்டி எடுத்துட்டு போம்போது, கையில கிளவுஸ் போட்டு தான் போவேன். பொங்கலுக்கு அரிசியும், பருப்பும் ஒரு 1/4 மணி நேரத்துக்கிட்ட ஊற வச்சிருந்தேன். அது நல்லா ஊறுச்சுன்னா சீக்கிரம் செய்யறதுக்கு ரெடி ஆகும். அதுவும் இல்லாம நான் குக்கர்ல வைக்கல. அப்படியே இந்த பாத்திரத்திலே தண்ணி ஊத்தி தான் வேக வச்சிருந்தேன். பூ ரேட் எல்லாமே அன்னைக்கு ரொம்பவே அதிகமா இருந்தது. நான் அன்னைக்கு வாங்கும்போது அந்த கடையில பார்த்தீங்கன்னா, 1 கிலோ ரூ. 500 போட்டிருந்தாங்க. அண்ட் எனக்கு வந்து இந்த மஞ்ச சாமந்தினா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் என்னுடைய அந்த பூஜை ரூமுக்கு வந்து மஞ்ச சாமந்தி வச்சா நல்லா பளிச்சுன்னு தெரியும். ஸோ எவ்வளோ ரேட்டா இருந்தாலும் பரவாயில்லன்னு கொஞ்சம் நெறையவே தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஏன்னா ஸ்டார்ட்டிங்ல என்கிட்ட இந்த ஃபோட்டோ, இந்த குட்டி குட்டி சிலை எல்லாம் ரொம்ப கம்மியா இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா, எங்க அம்மா, எங்க மாமியார் குடுத்து கொஞ்சம் நெறையவே இருக்கு. எல்லாத்துலயுமே வைக்கணும்னா கொஞ்சம் அதிகமா தேவைப்படும். நல்ல நாள் அதுவுமா என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சேர்த்து அதிகமாவே வாங்கிட்டு வந்துட்டேன்.
இந்த விநாயகர் சிலை வச்சு தான் நான் அன்னைக்கு படைச்சேன். இது வந்து வீராம்பட்டினம் திருவிழா அப்போ லாஸ்ட் இயர் நான் போயிருந்தேன். அதுவும் தேர் திருவிழா முடிஞ்சு அடுத்த நாள் காலையில போயிருந்தேன். அப்போ தான் இத நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். எனக்கு அதிலருந்தே எனக்கு வந்து இந்த சிலைனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னே தெரியல. நான் வேற எதுவுமே அன்னைக்கு அதிகமா வாங்குன மாரி தெரியல. இந்த விநாயகர் சிலைய பார்த்ததும் ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ செய்யும்போது இவ்ளோ பெரிய விநாயகர் சிலை தான் நம்மகிட்ட இருக்கேன்ட்டு இத வச்சு தான் அன்னைக்கு ஃபுல்லாவே நான் ரெடி பண்ணேன். இந்த எருக்கம்பூ மாலை கூட ஒண்ணே ஒண்ணு தான் இருந்தது. வேற ஒருத்தவங்க எடுக்க வந்தாங்க. கரெக்ட்டா நான் போய் எடுத்துட்டேன். காலையில ஆனா இது வச்சில்ல. நைட்டு மட்டும் தான் வச்சிருந்தாங்க. தேங்க் காட் எப்படியோ ஒண்ணு இருந்தது. வாங்கிட்டு வந்துட்டேன். சாமி ரூம்ல எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் தான் சமையல் வேலையே ஆரம்பிச்சேன். ஏன்னா, இது செஞ்சுட்ருக்கும்போது பாதியிலே போய் செஞ்சுட்டு வந்தேன்னா, எதையாவது ஒன்னத மிஸ் பண்ணிடுவேன். ஏன்னா, நம்ம டேஸ்ட் பார்த்து செய்ய முடியாது. உப்பு போட்டனோ, சர்க்கரை போட்டனோ தெரியாம விட்டுருவேன்றதால, சாமி ரூம் ஃபுல்லா ரெடி பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் சமையல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். வெல்லம் லாஸ்ட் டைம் வாங்கும்போதும் அந்த கட்டியா இருக்கிற வெல்லம் தான் கிடைச்சது. இந்த டைமும் அதே தான் இருந்தது. இது வந்து அத துருவி எடுக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த மாவு மாதிரி அந்த கத்திய வச்சதுமே அது எப்படி பட்டர் எப்படி வருமோ, அந்த மாதிரி வரும் சில வெல்லம் எல்லாம். அது எனக்கு கிடைக்கவே இல்ல. இது வெள்ள கலர்லயே இருக்கு. என்ன செஞ்சாலுமே சரி, வெல்லம் அதிகமா போட்டாலும் கலர் வரல. அவசரத்துக்கு எதுவுமே இல்லன்றனால, சரின்ட்டு இந்த டைமும் அதே தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். காலையில எழுந்ததுலேருந்து நின்னுட்டே வேலை செஞ்சுக்கிட்டே இருந்ததால, ரொம்ப கால் வலி வேற எடுத்துருச்சு. சரி ஓகே, நம்ம வந்து அந்த சாதம் வேகணும், அதுவும் இல்லாம கடலையும் வேகணும். அதுவரைக்கும் இவ்ளோ தேங்காவும் நம்ம துருவி எடுக்கணும், வெங்காயம் கட் பண்ணணும். ஸோ இதுக்கெல்லாம் உட்காந்துட்டு செய்யலாமே அப்படின்றதுனால, லிவிங் ஏரியா அதுவும் பால்கனி கிட்ட வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே செய்யலான்னு இங்க வந்து தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். தேங்காய் துருவுறது ரொம்பவே ஒரு கஷ்டமான டாஸ்க். பொரியல் அப்டின்னா கொஞ்சமா செய்வோம். இப்போ வந்து நான் 2 விதமான கொழுக்கட்டை செய்ய போறேன். அதனால கொஞ்சம் அதிகமா தான் தேங்காய் துருவி வச்சிருக்கேன். பூரணம் வச்ச கொழுக்கட்டை தான் செய்யலான்னு ஃபர்ஸ்ட்டு நான் யோசிச்சேன். அதுவும் இல்லாம நான் இதுவரைக்கும் செஞ்சதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் கொழுக்கட்டை செய்ய போறோம் அப்படின்னு எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருந்தது. அதுவும் படைக்கிற டைமு. ஸோ 2 விதமா செய்யலான்னு ஒரு பேக்கப் பிளான்க்காக வெல்லம் போட்டு மிக்ஸ் பண்ற கொழுக்கட்டையும் ரெடி பண்ண போறேன். ஃபர்ஸ்ட்டு மெயினா நான் பண்ற அந்த பிரைமரியா பண்ண போறது பார்த்தீங்கன்னா, பூரணம் வச்சது. அது இல்ல, அது சொதப்புச்சுன்னா வேணா, இந்த வெல்லம் போட்டு மிக்ஸ் பண்ணி கொழுக்கட்டை செய்யலான்ட்டு 2 விதமா ட்ரை பண்ண போறேன் இந்த தடவ. கடலை பருப்பு கொஞ்சம் தான் ஊற வச்சிருக்கேன்றனால, பாதி வெங்காயம் மட்டும் தான் நான் இதுக்கு போட்டிருக்கேன். எப்பவுமே நின்னுட்டே கவுண்டர் டாப்ல வச்சு கட் பண்ணுவோம். அது ஈஸியா இருக்கும். சம்டைம்ஸ் இந்த மாரி கீழ உட்காந்து கட் பண்ணும்போது வாட்டம் வராது தான். எனக்கு அன்னைக்கு கஷ்டமா தான் இருந்தது. பட் இருந்தாலும் ரொம்ப நேரம் நம்ம கிச்சன்லேயே நிக்கணும். இதுக்கப்புறமும் நம்ம செய்ய வேண்டியது கிச்சன்லேயே தான். கால் வலி தாங்காதுன்றதுனால கொஞ்சம் தானே செய்ய போறோம்னு அட்ஜஸ்ட் பண்ணி இப்பயே செஞ்சு முடிச்சுட்டேன். முன்னாடிலாம் எனக்கு மசால் வடை கூட ஒழுங்கா போட வராது. ஏன்னா தண்ணி ஊத்தி அரைச்சுருவேன். எப்படி அரைக்கணும்னு தெரியாம அந்த மாரி செஞ்சுருவேன். அது வல வலன்னு ஆகிடும். ஒரு 2, 3 தடவ ஒழுங்கா செஞ்சதுக்கப்புறம், இப்ப எனக்கு நல்லாவே செய்ய வருது.
இப்போ நான் வந்து கொழுக்கட்டைக்கு பூர்ணம் தான் ரெடி பண்ண போறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, எங்க அம்மா 2 விதமா செய்வாங்க. ஒண்ணு வந்து கடலை பருப்பு வேக வச்சுட்டு, அது கூட வெல்லம், தேங்காய் இதெல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி செய்வாங்க. இன்னொன்னு வந்து இந்த பாசிப்பருப்பு வறுத்து எடுத்துட்டு, அது கூட தேங்காய், ஏலக்காய், சர்க்கரை இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி செய்வாங்க. என்னுடைய பெர்சனல் ஃபேவரைட் வந்து இதுதான். வெல்லம் போட்டு மிக்ஸ் பண்ற அந்த கொழுக்கட்டைக்கு தேங்காய் அப்படியே போடலான்னு சொன்னாங்க. நான் வந்து அதுக்கும் சேர்த்தே கொஞ்ச நேரம் இந்த மாரி வறுத்துட்டு போடலாமேன்னு ஃபுல்லாவே வறுத்து எடுத்து வச்சுட்டேன். ஃபர்ஸ்ட்டு பொங்கல் தான் ரெடி பண்ணி வச்சேன். நான் வந்து கடலைய வேக வச்சுட்டு அத தாளிச்சிடலான்னு பார்த்தேன். அது தண்ணி நல்லா இறங்குச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ பொங்கல் அதுக்குள்ளேயே ரெடி ஆயிடுச்சு. அதுக்காக தாளிப்பு தான் ரெடி பண்றேன். முந்திரி வந்து குட்டி குட்டியா போட்டிருந்தேன். ஏன்னா ஒவ்வொரு பைட்டுக்கும் வந்து முந்திரி குட்டி பீஸ் கிடைச்சா நல்லாயிருக்கும். திராட்சை எனக்கு அவ்வளவா பிடிக்காது. பட் முந்திரி பிடிக்கும். சர்க்கரை பொங்கல் நான் அதிகமாவே ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். பட் படைக்கிறோன்றதுனால செஞ்சிருந்தேன். பார்க்கும்போது கொஞ்சம் தண்ணியா இருந்தது. பட் கொஞ்ச நேரம் ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நல்லா கட்டி ஆயிடுச்சு. எங்க அம்மா வந்து இந்த கடலையெல்லாம் தாளிக்கும்போது, தாளிச்சு அதுக்கப்புறமா கடலை இருக்கிற பாத்திரத்தில போட்டு மிக்ஸ் பண்ணுவாங்க. ஆனா, எங்க மாமியார் வந்து கடாய் இல்லன்னா எதுலயாவது இந்த மாரி தாளிச்சு, அதிலேயே கடலைய போட்டு ஒரு 5 நிமிஷம் கிட்ட பெரட்டி வைப்பாங்க. அதுக்கப்புறம் தான் எடுப்பாங்க. அவங்கள பார்த்து பார்த்து எனக்கும் அதே மாரியே பழகிடுச்சு. நானும் வந்து இந்த ஃப்ரையிங் பேன்லேயே போட்டு ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட கொஞ்சம் நல்லா தண்ணி ஃபுல்லா இறங்குற அளவுக்கு ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறம் தான் எடுத்து வச்சேன். 2 ஐட்டம் செஞ்சு முடிச்சாச்சு. அடுத்து வந்து வடைக்கும் ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா, கடைசியா படைக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் இல்ல 10 நிமிஷம் முன்னாடி போட்டா கரெக்ட்டா இருக்கும். இது வேற ஒவ்வொரு தடவ செய்யும்போதும் தண்ணி அதிகமாச்சா, தண்ணி இல்லையான்னு பார்த்து பார்த்து செய்ய வேண்டியதா இருக்கு. தண்ணி இல்லன்னா வந்து வெங்காயம் அது கூட ஒட்ட மாட்டேங்குது. உதிரி ஆயிடுது. தண்ணி அதிகமா போச்சுன்னா, வடை போட்டாலும் கிரிஸ்பியா இருக்க மாட்டேங்குது. கொஞ்சம் வளவளன்னு ஆகிடுது. சமையலுக்கு எப்பவுமே வந்து உப்பு நான் டேஸ்ட் பண்ணி தான் செய்வேன். எனக்கு அப்படியே அளவுலாம் தெரியாது. படைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, எங்க அம்மா இல்லன்னா எங்க மாமியார் கிட்ட தான் உப்பு எவ்வளோ போடணும்னு கேட்டு போட சொல்லுவேன். இந்த தடவ ஏதோ கொஞ்சம் குத்துமதிப்பா போட்டேன். ஆனா கரெக்ட்டா இருந்தது. லாஸ்ட் வீக் எங்க மாமியார் வரும்போதே இந்த அரிசி மாவு எடுத்துட்டு வந்திருந்தாங்க. அப்போ வந்து இடியாப்பம் செய்யலான்னு எடுத்துட்டு வந்தாங்க. ஆனா இடியாப்பம் புழியிற கட்டை எங்க இருந்ததுன்னு தெரியலன்றதுனால செய்யல. அந்த மாவு வச்சு தான் அன்னைக்கு நான் வந்து கொழுக்கட்டைய ரெடி பண்ணேன். 2 விதமான கொழுக்கட்டை செய்ய போறேன்றதுனால, ஒரு 1 1/2 கிளாஸ் கிட்ட எடுத்து, அத லைட்டா ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட சூடு பண்ணிக்கிட்டேன்.
அடுத்து கொழுக்கட்டை ரெடி பண்ணுறதுக்குள்ளே எனக்கு செம்ம பசி எடுத்துருச்சு. நம்ம தான் காலையிலே போட்டு வச்ச டீ கொஞ்சம் இருந்தது. அத குடிச்சே மேனேஜ் பண்ணி மீதி இருக்கிற வேலையும் நான் முடிச்சுட்டேன். ஃபர்ஸ்ட்டு வந்து வெல்லம் போட்டு மிக்ஸ் பண்ணுற கொழுக்கட்டைய ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுக்கு வந்து நான் கொஞ்சமா தான் மாவு எடுத்தேன். ஒரு அரையிலிருந்து 3/4 அளவு வர்ற அளவுக்கு மட்டும் எடுத்திருந்தேன். அதே அளவுக்கு வந்து வெல்லமும் எடுத்திருந்தேன். இதுக்கும் பார்த்தீங்கன்னா, கலரே வரவே இல்ல. டேஸ்ட் வந்து ஸ்வீட்னஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அந்த ஸ்வீட்னஸ் இருந்தது. பட் கலர் இல்ல. நான் வந்து இதில ஒரு 2 ஏலக்காய் தட்டி போட்டிருக்கேன். லைட்டா உப்பு, பாகு காய்ச்சி வச்சிருந்தது இதில போட்டுட்டு, தேங்காய் நெறையவே போட்டேன். எனக்கு தேங்காய்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த மாரி தேங்காய் துருவி எதுலயாவது போட்டா நான் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவேன். அது கொஞ்சம் நெறைய போட்டுட்டு, பாசிப்பருப்பு வறுத்து வச்சதையும் கொஞ்சம் நெறையாவே போட்டுக்கிட்டேன். சொல்லப்போனா, நான் எது பேக்கப் பிளான்க்காக ரெடி பண்ணனோ, அந்த கொழுக்கட்டை தான் சூப்பரா வந்தது. நான் இதுதான் ஏதோ கொஞ்சம் சொதப்புமோன்னு நெனச்சேன். ஆனா, இதுதான் நான் செஞ்ச அந்த 2 கொழுக்கட்டையிலயும் சூப்பரா இருந்தது. இந்த கொழுக்கட்டைய நான் ரெடி பண்றதுக்குள்ள நான் பட்ட பாடு, ஐயோ! நான் மறக்கவே மாட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சத இந்த மாரி நான் சொதப்புவேன்னிட்டு. மாவு வந்து இன்னும் கொஞ்சம் சாஃப்ட்டா இருக்கணுமா? இல்ல எப்படி இருக்கணும்னு தெரியல. நான் கேட்டு தான் செஞ்சேன். ஆனாலும் சொதப்பிட்டேன். ஆனா உள்ள வைக்கிற பூரணம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது. எங்க அம்மா செய்ற மாதிரியே இருந்தது. பட் வெளியில இருக்க மாவு தான் சொதப்பிட்டேன். வாழை இல நான் வந்து 1 தான் வாங்கிட்டு வந்தேன். அதுவே பார்த்தீங்கன்னா, மீடியம் சைஸ் தான். பழம் எல்லாம் வச்சுட்டோம்னா இடம் பத்தாது. அதனால கவர்ல தான் இது செஞ்சேன். நானும் இந்த கொழுக்கட்டை வந்து அந்த சோமாசு டைப்ல அந்த ஷேப்ல வரணும். எங்க அம்மா அந்த மாரி செய்வாங்க. சரி நான் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்தேன். அது பிரிஞ்சு தான் போச்சே தவிர ஒரு ப்ராப்பர் ஷேப் வரல. நானும் எவ்வளவோ ஒட்டு குடுத்து பார்த்தேன். கார்னர்லலாம் ஒட்டி ஒட்டி வச்சு பார்த்தேன். அது ஒட்டவே இல்ல. இது என்னடா கொழுக்கட்டைக்கு வந்த சோதனைன்ற மாரி தான் அன்னைக்கு இருந்தது. ஒரு பக்கம் நான் வந்து தட்டி விட்டேன்னா, இன்னொரு பக்கத்துலேருந்து ஒரு கேப் வந்துருச்சு. சரி ஓகேன்னு எவ்வளவோ என்னால முடிஞ்ச வரைக்கும் ஃபர்ஸ்ட்டு இந்த கொழுக்கட்டைக்கு நான் ரொம்ப வந்து எஃபோர்ட் போட்டேன். சரி ஓகேன்னு அந்த பூரணமும் வச்சு நல்லா அழுத்தி பார்த்தேன். அழுத்துனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நடுவுல ஒரு கேப் விழுந்துருச்சு. எனக்கு தெரிஞ்சு நான் மாவு வந்து ரொம்ப டைட்டா பெசஞ்சு வச்சுட்டேன்னு நெனைக்கிறேன். சப்பாத்தி மாவு மாரி பெசஞ்சுட்டேனா என்னன்னு தெரியல. அதனால தான் ஒட்டலையோன்னு. இந்த கேப்ப நானும் வந்து எவ்வளவோ டச் அப் பண்ணி பார்த்தேன். ஆனாலும் அது ஒட்டல. இந்த ஒரு கொழுக்கட்டை செஞ்சதுலயே எனக்கு வந்து செம்ம கடுப்பாயிடுச்சு. சரி ஓகே நம்ம பேக்கப்காக செஞ்சு வச்ச அந்த கொழுக்கட்டையாவது புடிச்சு வைக்கலான்னு பார்த்தேன். அது வந்து பெர்ஃபெக்ட்டா இருந்தது. ஷேப்பும் வந்து நல்லா வந்தது. டேஸ்ட்டும் நல்லா இருந்தது. மீதி இருக்கிற அந்த வெள்ள கொழுக்கட்டைக்கு பார்த்தீங்கன்னா, அந்த குடுமி வச்ச மாரி மோதகம் ஷேப்ல வரும் இல்லைங்களா? அந்த மாரி ட்ரை பண்ணி பார்த்தேன். நல்ல வேளை அதுவாவது நல்லா வந்துச்சு. இந்த அவுட்டர்ல இருக்கிற மாவு மட்டும் சூப்பரா வந்திருந்ததுன்னா, அன்னைக்கு என் கொழுக்கட்டை செம்மையா வந்திருக்கும். உள்ள இருக்க பூரணம்லாம் சூப்பரா இருந்தது. பட் ஏதோ என்ன சொதப்புனேன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் சொதப்பிடுச்சு. ஆனா நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பா எப்படியாவது சூப்பரா செய்யணுன்ட்டு மட்டும் நான் டிசைட் பண்ணிட்டேன்.
படைக்கிறதுக்கு முன்னாடி வந்து வடை போடலான்னு தான் பார்த்தேன். இது எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டோம்னா வந்து கொஞ்சம் டைம் இருக்கும். சாரியும் கட்டலாம். ஏன்னா, எனக்கே வந்து சாரி கட்டிட்டு படைக்கணும்னு தோணுச்சு. சாரி கட்டுன்னு சொல்லும்போதெல்லாம் நமக்கு அந்த டைம் தோணாது. நமக்கே செய்யணும்னு தோணும்போது என்ன ஆனாலும் செஞ்சுருவோம். ஸோ, அன்னைக்கு வந்து எல்லாமே நம்ம வந்து விருப்பப்பட்டு எல்லாம் செஞ்சு படைக்கிறோம். ஸோ, சாரி கட்டிட்டும் செஞ்சு படைக்கலாமேன்ட்டு முன்னாடியே வடையும் போட்டு வச்சுட்டேன். வெறுமனே அந்த பிளேட்ல வச்சா தானே கீழ நீ ஒட்டுற. இந்த வாழை இலையில வச்சா நீ ஒட்டுறியா என்னன்னு பார்க்கலான்ட்டு தான் செஞ்சேன். ஆனா, இந்த டைம் ஒட்டல. நல்லாவே வந்திருந்தது. இந்த சாரி வந்து நான் கல்யாணத்துக்கு முன்னாடி வாங்குனது. அதுவும் என்னுடைய கசின் காது குத்துக்கு வாங்குனது. அன்னைக்கு கட்டினது தான். அதுக்கப்புறம் நான் தொடவே இல்ல. அதோட இப்போ தான் போடுறேன். பாண்டி போனப்போ இந்த சாரியெல்லாம் இருந்தது. "ஏன்டி கட்டவே மாட்றன்னு" எங்க அம்மா சொன்னாங்கன்னு சரி எடுத்துட்டு வந்திருந்தேன். ப்ளவுஸ் வந்து அப்போ கொஞ்சம் லூஸா இருக்கும். இப்போ வந்து ஃபிட்டா இருக்கு. அதுக்காக அப்ப இருந்த சைஸ் தான் இப்போ இருக்குன்னு இல்ல. இப்போ வந்து கொஞ்சம் ஃபிட்டா இருக்கு. அவ்வளோதான். அப்போ இருந்த மாரி நல்லா ஃப்ரீயாலாம் இல்ல. பட் ஓகே போடலாம். எங்க அம்மா வீட்டு சைட்ல மோஸ்ட்டா கண்ணாடி வளையல் போட மாட்டாங்க. ஆனா, எங்க மாமியார் வீட்டு சைட்ல போடுவாங்க. எங்க மாமியார் எப்பவுமே கையில வந்து கண்ணாடி வளையல் போட்டிருப்பாங்க. எனக்கு சம்டைம்ஸ் போடணும்னு தோணும். ஆனா, போட மாட்டேன். ஒரு சில விஷயம் வந்து நடந்ததுன்னா, அதுக்கப்புறம் போடலான்னு ஒரு ஆசை இருக்கு. ஸோ, படைக்கிற டைம்ல மட்டும் போட சொல்லுவாங்களேன்னு போடுவேன். மத்த டைம்ல நான் வந்து மோஸ்ட்டா போடுறதில்ல. எனக்கு பூ கட்ட தெரியாது. இந்த அருகம்புல்ல வச்சு ரொம்ப நேரமா ட்ரை பண்ணி ஏதேதோ முடிச்சு போட்டு பாதி எடுத்துட்டு வந்தேன். இது வந்து குட்டி குட்டியா இன்னும் கட்டியிருந்தா நல்லா நீட்டா வந்திருக்கும். பெரிய மாலை மாதிரி. எனக்கு அது கட்ட தெரியல. குட்டியோண்டு தான் வந்துச்சு. சரி ஓகே. விநாயகருக்கு அருகம்புல்ல ஒரு மாலை மாரி ஒண்ணு போடணும். நமக்கு தெரிஞ்சத கட்டி வச்சுட்டோன்ட்டு அத தான் போட்டிருந்தேன். ஆ ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருந்தப்போ சொல்லியிருந்தீங்க. ஒரே ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க. இந்த மாரி விநாயகர் கீழ வைக்கக்கூடாது. பிளேட் எல்லாம் மணக்கட்ட வச்சு தான் வைக்கணும்னு. வீட்ல இந்த மண்ல செஞ்ச விநாயகர் வாங்கும்போது தட்டுல எல்லாம் மணக்கட்டையில வச்சு தான் செய்வாங்க. இது நம்ம வீட்ல இருக்கிற அந்த விநாயகர் சிலை தானேன்னு தான் வச்சேன். பட் இதுக்கும் அப்படிதான் வைக்கணுமான்னு எனக்கு தெரியல. ஸோ நெக்ஸ்ட் டைம்லேருந்து நான் இதே மாரி செய்றதா இருந்தா கண்டிப்பா பிளேட் இல்லன்னா அந்த மணக்கட்ட வச்சு அதிலேயே படைக்கிறேன். ஆக்சுவலி எனக்கு வந்து இந்த டைம் படைக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாவே இருந்தது. நான் கூட சரி நம்ம ஒரு ஆள் தானே இருக்கோம் அன்னைக்கு, நம்ம செய்ய மாட்டோமோ, லேட்டா எழுந்துட்டு சோம்பேறித்தனப்பட்டு ஒரு ஆளுக்காக எதுக்கு இதெல்லாம் செய்யணும்? பழம், பால் மட்டும் வச்சு படைச்சுட்டு விட்டுருவோமோ அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். பட் நான் ஆசைப்பட்ட மாதிரி அன்னைக்கு எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடா ஆகுற அளவுக்கு எல்லாமே செஞ்சு வச்சு படைச்சுட்டேன். சாப்பாடும் வச்சிருந்தேன்னா, இன்னும் கொஞ்சம் ஃபுல்ஃபில் ஆயிருக்கும். பட் இருந்தாலும் சாப்பாடு வச்சா யாரு சாப்பிடுறது? கண்டிப்பா வேஸ்ட் ஆயிடும். செய்யறதையும் செஞ்சு வேஸ்ட் ஆகி கொட்டணும். அதுக்கு இதெல்லாமே செஞ்சது எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருந்தது. என்னைக்கும் இல்லாம அன்னைக்குன்னு பார்த்து நான் போட்ட கோலம் எனக்கே என் கண்ணுக்கு புடிச்ச மாதிரி இருந்தது. மத்தவங்க போடுற மாதிரி சூப்பரா இல்லனாலும், ஏதோ அழகா ஒரு கோலம் ஒண்ணு நான் போட்டிருந்தேன். வீடு ஃபுல்லாவே மோஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, அந்த விநாயகர் ஃபோட்டோ, விநாயகர் ஸ்டாச்சு இப்படியா தான் இருக்கும். அந்த குட்டி குட்டி யானை பொம்மையும் இருக்கும். அதையும் விநாயகரா நெனச்சு அங்கேயும் ஒவ்வொரு பூவா வச்சிருப்பேன் நானு. கீழ இருக்கிற அந்த விநாயகருடைய அந்த வுடன் டேபிளுக்கு கூட பார்த்தீங்கன்னா, பூ வச்சிருப்பேன் நானு. எனக்கு அன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி ரொம்பவே நல்லதா போச்சு. நான் ஆசைப்பட்ட மாதிரியே எல்லாமே செஞ்சு படைச்சிருந்தேன். ரொம்ப ரொம்ப சூப்பரா போச்சுன்னு தான் சொல்லணும் எனக்கு. பட் மண்டையில இருக்க கொண்டைய மறந்துட்டோன்ற மாரி தேங்காய் வாங்கி வச்சு தேங்காவ உடைக்கவே இல்ல நானு. ஃபோட்டோலாம் வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டு, அதுக்கப்புறமா நம்ம என்னென்ன செஞ்சோன்னு பார்க்கும்போது தான் தோணுச்சு, தேங்காவே அங்க இல்லன்னிட்டு. எங்க அம்மா "படைச்சாலும் பரவாயில்லடி, உடைச்சாவது வையின்னாங்க." ரொம்ப நேரம் ஆச்சு நான் படைச்சு. அதுக்கப்புறம் என்னத்த நான் செய்யறதுன்ட்டு விட்டுட்டேன். நான் வந்து எல்லாமே நல்லா பண்ணோன்னு நெனச்சேன். பட் இது வந்து ஒரு விஷயத்துல சொதப்பிட்டேன். இந்த வீடியோ ரொம்ப பெருசா தான் போயிருக்கும். பட் இருந்தாலும் இதுவரைக்கும் பார்த்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி.